This is Pastor Conrad DeFries with our Bible study today. இந்த நாளிலே நான் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். வேத பாட வகுப்புக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். The title of our Bible class today is What It Means to Be Born Again. மறுபடி பிறப்பதின் நோக்கம் என்ன என்ற தலைப்பிலே இன்று வேத பாடத்தை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். The devil does not want you to know what a great treasure you have received when you get born again. பிசாசானவன் நீங்க மறுபடி பிறந்தபோது எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறிய அவன் விரும்புவதில்லை. I am going to tell you and explain how many wonderful things take place when you receive Jesus as your Savior. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை தான் இந்த வகுப்பிலே நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். The Bible says, "My people are destroyed for lack of knowledge." வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் வேத அறிவின்மையினால் அவர்கள் சங்காரமாகுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Sometimes people have been living in their house and did not know that there was a gold mine in the earth underneath their house. சிலர் வீட்டை கட்டி வீட்டில் வாழ்றாங்க. ஆனால் அவருடைய வீட்டிற்கு அடியிலே பெரிய தங்க சுரங்கம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் அந்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And sometimes they live all their life in poverty because they did not know there was gold in the ground right under their house. இன்னைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கீழ் மாபெரும் தங்க பொக்கிஷங்கள் இருக்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people that accept Jesus and are born again do not know how great the treasure is, what happened on the inside of them when they're born again. அநேகர் அவர்களுக்குள்ளாக எவ்வளவு பெரிய மாபெரும் பொக்கிஷத்தை அவர்கள் மறுபடி பிறந்தபோது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்ற ஞானம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். We're going to be doing more Bible teaching and Bible classes on who you are in Christ. இன்னைக்கு அநேக பாடங்களையும் அநேக போதனைகளையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ற தலைப்பிலே நான் தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். If you were living in a country somewhere and you were very poor, நீங்க ஏதோ உங்க ஊர்ல ஏதோ ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டு மிகவும் ஏழ்மையாய் நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், and someone came to you and said, "We have discovered papers that show that you have a heritage of royalty in your life." ஒருத்தர் உங்ககிட்ட சில பேப்பரை கொண்டு வந்து காண்பித்து, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய பலவிதமான பத்திரங்களும் காரியங்களும் இருக்கிறது என்று உங்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்களானால், what a wonderful change in your life to discover that you are in a royal family. எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்க மாபெரும் ராஜ வம்சத்திற்குரியவர்களாக கோடீஸ்வரனுடைய சொத்துகளின் தளபதியாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியும் பொழுது. If you did not ever discover that, then you would live all of your life not enjoying the benefits of royalty. பாருங்க, அதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்களானால் நீங்க அந்த கிராமத்திலே வசதியற்ற நிலையிலே அதை அறியாமல் நீங்க கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள். In the lesson today, we're going to be talking about the great treasures and benefits that belong to you when you receive Jesus as Savior. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மாபெரும் பொக்கிஷத்தையும் மாபெரும் காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். You are a spirit being, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆவியான மனிதன்,
உங்களுக்கு ஒரு மாம்ச சரீரமும் ஒரு ஆத்துமாவும் உங்களுக்கு உண்டு. Your soul is made up of your mind, your will, and your emotions. உங்களுடைய ஆத்துமா உங்க சிந்தை, உங்க உணர்வுகள், உங்களுடைய யோசனையின் அடிப்படையில் இயங்குகிற ஒன்று. You are the one that is in charge of your soul. நீங்கள் தான் உங்களுடைய ஆத்துமாவின் பொறுப்பாளர். You make the decision to yield to the flesh or to yield to the Holy Spirit. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களுடைய மாம்சத்திற்கு நீங்கள் செவி சாய்ப்பதோ அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி சாய்ப்பதோ என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். You are a free moral agent, and God always gives you the right to make your own choices. நீங்க கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஜீவ ஆத்துமாவாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். The devil will try to force you to serve him, and he will put pressure on you. பிசாசானவன் நீங்கள் அவனை பணிந்து கொள்ளும்படியாய் அவன் உங்களை அழுத்தத்தையும் உங்களுக்கு போராட்டங்களையும் கொடுப்பான். The Bible tells us in the book of Ezekiel that the king of Tyre is the same as the devil. எசேக்கியேலின் புஸ்தகத்திலே அவன் அங்கே சொல்லப்படுகிறது, அந்த ராஜா பிசாசுக்கு ஒப்பாக பேசப்படுகிறான். The king of Tyre means the king of pressure. The devil always wants to make pressure. பெர்சியாவின் அரசனாகி அந்த மனிதன் குறித்து பிசாசுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், அவன் எப்பொழுதும் உங்களை அழுத்தத்திலே வைத்திருக்க அவன் விரும்புகிறவன். But God says, my yoke is easy and my burden is light. ஆனால் இயேசு சொல்லும்போது அவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய நுகம் லெகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். In the book of Romans, chapter 12 and verse 2, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், be not conformed to the world, but be transformed by the renewing of your mind. அங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அங்கே வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதினால் மனுரூபம் ஆகுங்கள். The word conformed, it means do not let the pressure of the world conform you to the ways of the world. பகுத்தறியத்தக்கதாக என்று சொல்லும் பொழுது, உலகத்தின் அழுத்தத்திற்குள்ளாக நீங்கள் அகப்படாதபடிக்கு. Yes, we need to dress in a holy and good manner. நீங்க நல்ல அழகான பரிசுத்தமான தகுதியுள்ள ஒரு வஸ்திரத்தை உடுத்துவது வேண்டும் தான். But the Bible tells us it is the adorning of the hidden man of the heart. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதற்கு மேலாக மறைந்திருக்கிற அந்த மனிதனை பாதுகாப்பது அவசியம். We need to take care of our outside, our body, but the main thing is our spirit on the inside. நம்மளுடைய வெளி தோற்றத்தை பாதுகாப்பதும் அழகுபடுத்துவதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை பார்க்கும் பிரதானமான முக்கியமான காரியம் உள்ளான மனிதனை நாம் பாதுகாப்பது. You are a spirit being and you will live forever either in heaven or in hell. நீங்க ஆவியான மனிதன், நீங்கள் நித்தியமாய் வாழக்கூடியவர்கள். ஒன்று பரலோகத்திலே அல்லது நரகத்திலே உங்களுடைய நித்தியத்தை கழிக்கும்படியானவர்களாய் இருக்கிறீர்கள். God does not force anyone to serve him by pressure. ஆண்டவர் எந்த ஒரு மனிதனையும் அழுத்தத்தை கொடுத்து அவனை செயல்படுத்துகிற தேவன் அல்ல. He said, whosoever will, let him come to him. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, யார் ஒருவன் தாகமாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன்.
When they were building the tabernacle in the wilderness, God told them to bring things of their own free will to help build it. ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும் பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வந்தது என்று சொன்னால், யார் ஒருவன் விரும்புகிறானோ, யார் ஒருவன் கொடுக்க வேண்டும் என்று விருப்பமுடையவனாய் இருக்கிறானோ அவனிடத்திலே அந்த காணிக்கைகளை சேகரிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். God has created mankind in his own image and in his likeness. கர்த்தர் மனுஷனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் மனிதனை தேவன் படைத்தார். God has created us so that he can put his kind of life on the inside of us. கர்த்தர் உருவாக்கினார், அவரை போல உருவாக்கினார். அவருடைய ஆத்துமாவை அவருடைய ஆவியை நமக்குள் வைக்கும்படிக்கு அவரை போலவே நம்மையும் அவர் சிருஷ்டித்தார். In 2 Corinthians chapter 5 verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், if any man be in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. God is not just making your spirit better or improving it, he is making it a brand new creature. கர்த்தர் உங்களுடைய ஆவியை புதிதாக மாற்றுவதல்ல, கர்த்தருடைய ஆவியை கொஞ்சம் மேலானதாய் மாற்றுவதல்ல, கர்த்தர் உங்களுடைய ஆவியை முற்றும் புதிய ஒரு மனுஷனாக ஆவியாய் அவர் படைத்திருக்கிறார். First of all, when you accept Jesus, all of your past sins are remitted. They are done away with instantly. அன்புக்குரியவர்களே, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு உங்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் தேவன் முற்றும் கழுவினார். The devil will remind you of past sins, and people will, but God has totally done away with all your past sin. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் உங்களுடைய பழைய பாவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பான். மனிதனும் பழைய காரியங்களை உங்களை குறித்து சொல்லிக் கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தரோ உங்களுடைய பழைய காரியங்களிலே முற்றும் புள்ளி வைத்தார், அதை முற்றும் தள்ளி போட்டார். It is not only the forgiveness of sin, but it is the remission. Totally, the sins are totally gone. இது உங்கள் பாவங்களை மன்னித்தது மாற்றுமல்ல, உங்கள் பாவத்தை முற்றும் துரத்தி விட்டார், கழுவி விட்டார், துரைத்து தூரம் தள்ளி விட்டார். All things are passed away, and behold, all things are become new. அங்க வசனம் வாசிக்கிறது 100% அது அப்படியே இருக்கிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. On the inside, in your spirit, you have the very nature of God inside of you. உங்களுக்குள்ளே தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. You are not only forgiven of sin, but you have received the God kind of life in you. இன்னைக்கு உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவ விதமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக மாற்றப்பட்டது. When you were born in the flesh, you received a body like your parents, a natural body. நீங்க மனுஷனாய் பிறக்கும் பொழுது ஒரு மாம்ச சரீரம் உங்க பெற்றோர்களைப் போலவே உங்களுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டது. And so when you are born of God, you receive the nature of God into your spirit. ஆனால் அதே சமயம் நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது தேவனுடைய சாயல் உடையவனாக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். You receive the God kind of love and the God kind of faith on the inside of you. இன்னைக்கு தேவ விதமான அன்பும் தேவ விதமானவர்களாக உங்களுக்குள் காரியங்கள் காணப்படுகிறது. The Holy Spirit comes to live on the inside of you forever.
பரிசுத்த ஆவியானவர் நித்தமாய் உங்களுக்குள் வாழும்படியாய் கொடுக்கப்பட்டவர். 1 Corinthians chapter 6 verse 17 says, "He that is joined to the Lord is one spirit." அங்கே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு உடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Just think about it. When you are born again, the Holy Spirit comes to live inside of you and will never leave you. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க மறுபடி பிறந்த அந்த வினாடியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. 1 Corinthians chapter 3 verse 16 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "Don't you know now you are the temple of God, and the Spirit of God dwells in you." நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கப்படுகிறது. We want to teach you and help you learn how to listen to the Holy Spirit inside of you. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் எப்படி கேட்பது என்று நாங்கள் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம். The Holy Spirit searches the things of God, and the Holy Spirit knows everything about everything. இப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். The Holy Spirit is with you to guide you and to help you what to do in things. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் காரியங்களை நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். He will help you to understand the Bible. He will help you to make the decisions in everyday life to do the very best. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை உங்களுக்கு போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதிக்கிறார். The Spirit of God does not talk to your mind or to your body. He speaks to your spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்தோடு கூட பேசுவதல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சிந்தையோடு கூட பேசுவதும் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு கூட இடைபடுகிறவராய் இருக்கிறார். God is a spirit being, and spirit communicates with spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாகிய தேவன் ஆவியோடு கூட அவர் பேசுகிறார். That is why it is very good to spend time worshiping and meditating on the scriptures and the presence of God. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் தேவனை துதிப்பதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. You must take a little bit of time every day to get your mind quietened down. உங்களோட வாழ்க்கையில சில நிமிடங்களை சில மணி நேரங்களை அமைதியாய் இருத்தல் மிக மிக அவசியம். When your natural mind is thinking so fast and so much, it is hard to hear the voice of God. உங்களுடைய மாம்ச சிந்தை வேகமாய் சிந்தித்துக் கொண்டு வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்குமானால் அந்த ஆவிக்குரிய தேவனுடைய சத்தத்தை உங்களால் உணரவே முடியாது. We need our natural mind to do natural things. இந்த நம்ம சாதாரணமான காரியங்களை செய்வதற்கு சரீரப்பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு சரீரப்பிரகாரமான சிந்தை அவசியம். But when it comes to the things of God, the Bible says the natural mind is an enemy to God. ஆனா தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். The natural mind thinks that the things of God are foolishness in this world.
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது மாம்ச சிந்தை தேவனுடைய காரியத்தில் பைத்தியமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். When you became born again and received Jesus, now you are in the world of God's light and not in darkness anymore. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த வினாடியிலே நீங்கள் தேவனுடைய ஒளியிலே நீங்கள் கடந்து வருகிறீர்கள், இருளில் அல்ல. The book of Colossians chapter 1 and verse 13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says you have been transformed out of darkness and transformed into the kingdom of light. அங்க வசனம் இப்படி சொல்லுகிற, இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். In the Amplified Bible, it says you have been delivered from the control and dominion of darkness. அதை விளக்க உரை வேதாகமத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இருளின் அதிகாரத்திலிருந்தும் இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி என்று வாசிக்கிறோம். When you are born again, the devil no longer has control and dominion over you. நீங்க மறுபடி பிறந்த வேளையிலே பிசாசானவனுக்கு உங்கள் மேலும் உங்கள் காரியத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. But the devil will try to trick you to make you think he still has control and dominion over you. ஆனால் பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கிறான். எப்படி என்று சொன்னால், உங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையின் மேல் அவன் அதிகாரம் உள்ளவனை போல் செயல்பட்டு உங்களை வஞ்சிக்கிறான். In the book of Ephesians chapter 4 and verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், it tells us not to give a place or an opening in our life to the devil. இங்க 4:27 பிசாசுக்கு அவனுக்கு எந்த வகைகளிலும் நீங்கள் இடத்தை திறந்து கொடுக்க கூடாது என்று வாசிக்கிறோம். The devil wants you to think he can just walk right over the top of you anytime. பிசாசானவனை மேற்கொள்ளுகிற வண்ணமாய் உங்களை கர்த்தர் நடத்துவாராக. But when you're born again, you have the Holy Spirit and you do not have to obey the devil. நீங்க மறுபடி பிறக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். Now, before you were born again, the devil was your father, but now God in heaven is your father. நீங்க மறுபடி பிறப்பதற்கு முன்பாக பிசாசு உங்களுடைய தகப்பனாயிருந்தான். இப்பொழுது நீங்க மறுபடி பிறந்த பிறகு தேவன் உங்களுடைய தகப்பனாயிருக்கிறார். You still have a natural body and you still have memories of things in the natural. நீங்க உங்களுக்கு இன்றும் உங்களுக்கு மாம்ச சரீரம் உண்டு. மாம்ச சரீரத்திலே உங்களுக்கு பழையவைகளை யோசிக்கத்தக்க சிந்தையும் உங்களுக்கு இருக்கிறது. But in your spirit, you no longer have the nature of the devil. You have the nature of God in your spirit. ஆனால் ஆவியிலோ உங்களுக்கு பிசாசின் குணம் அல்ல, தேவனுடைய குணம் உங்கள் ஆவியில் காணப்படுகிறது. God did not just make you a little bit better, but he gave you a brand new spirit like God. உங்கள் ஆவியை ஏதோ கர்த்தர் புதிதாக்கினார் அல்ல, அவர் முற்றும் அல்லது கொஞ்சம் சரியாக்கினார் என்றல்ல, உங்களுக்கு புதிய ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட புதியது என்று சொன்னால், தேவனை போல் ஒரு ஆவியை தேவனை போலவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You are not God, but you are born of God and you are his child. நீங்க தேவன் அல்ல, நீங்க தேவனால் பிறந்தவங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். You are now in the family of God and you will be in his family forever and ever.
நீங்க தேவனுடைய குடும்பத்தின் அங்கமாய் இருக்கிறீங்க. நித்தியமாய் தேவனுடைய குடும்பத்தின் அங்கமாக நீங்கள் காணப்பட போகிறீர்கள். God wants you to grow every day and learn more about what it means to be a child of God. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை இன்னும் அதிகமான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிற அந்த சத்தியத்திலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்த அவர் விரும்புகிறார். You have been forgiven of all your past sins that ever happened. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் கடந்து வந்த பழைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அவர் புறம்பே ஆக்கினார். It's like you have a brand new life on the inside of you in your spirit. உங்களோட ஆவியிலே புதிய ஒரு ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். On the inside, it is like you are a baby Christian, but it's time to grow. ஆனால் உங்களுக்கு உள்ளே நீங்கள் ஒரு குழந்தை கிறிஸ்தவளாய் இருக்கிறீங்க, இது வளர வேண்டும். God knows that it will take some time to grow and grow and grow in the things of God. கர்த்தர் அறிவார், கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் வளர வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவைகளுக்கு நேரம் காலங்கள் பிடிக்கும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வளர்ச்சியை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். You will learn to grow in love, and God will give you strength to forgive people that do you wrong. நீங்க அன்பிலே வளர, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் மன்னிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டே இருக்கிறார். You now have the God kind of love in your heart, just the same kind of love that God has to forgive others. உங்களுக்குள்ளே தேவ விதமான அன்பை வைத்திருக்கிறார். தேவ அன்பு எப்படி மற்றவர்களுக்கு நேராய் செயல்படுகிறதோ அதே வண்ணமாய் நீங்களும் செயல்படும்படிக்கு தேவ அன்பை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். The Bible says we have this treasure in an earthen vessel. வேதம் சொல்லுகிற இந்த பொக்கிஷத்தை மாம்ச சரீரத்திலே பெற்றிருக்கிறோமே என்று வேதம் சொல்லுகிறார். It says, greater is he that is in you than he that is in the world. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. You have the very life and nature of God your Father on the inside of you. உங்களுக்குள்ளே தேவனுடைய சாயலும் தேவனுடைய பண்பையும் தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். And just like we walk on this earth at one step at a time, நீங்க இந்த உலகத்திலே ஒரு படியாய் நீங்க நடக்கிற வண்ணமாக, that is the way we grow spiritually, one step at a time, one day at a time. அதே போலதான் ஆவியின் வாழ்க்கையிலும் ஒரு படியாய் தேவன் உங்களை நடத்துகிறார், படியாய் உங்களை உயர்த்துகிறார். In these Bible studies, we will be teaching so you can understand more what it means to be a Christian and born again. இந்த வேத பாடத்திலே ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் இருப்பதின் நோக்கம் என்ன என்பதை இந்த வேத பாடத்திலே உங்களுக்காக நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். At the very second that you received Jesus, you received an inheritance with him in heaven. அன்புக்குரியவர்களே, எப்போது இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வினாடியே நித்தியத்தின் பங்காளர்களாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள், பட்டிருக்கிறீர்கள். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஜெபத்தை சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I believe Jesus Christ is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for my sins and that he rose from the dead. ஏசப்பா, நீர் எனக்காகவே என் பாவங்களுக்காக நீர் மரித்து மூன்றாம் நாள் நீர் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now,
I receive Jesus Christ as my Savior. ஏசப்பா, இந்த வினாடி உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I believe the Holy Spirit lives on the inside of me and He will help me to grow. ஏசப்பா, உம்முடைய ஆவியானவர் எனக்குள் தங்கி என்னை உம்மை போல் மாற்றுகிற பரிபூர்ணம் அடைய செய்கிறார் என்று விசுவாசிக்கின்றேன். Get into a good church where you can learn more and more and more about Jesus. அன்புக்குரியவர்களே, நல்ல சபைக்கு போங்க. இன்னும் அதிகமாய் இயேசுவை அறியத்தக்கதான நல்ல ஆலயத்திற்கு போகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். The world is filled with trouble, but Jesus on the inside of you will help you through all these problems. இந்த உலகம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இயேசு உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் உங்களை நடத்துவாராக. ஆமென். God loves you and we love you and are praying for you. Amen. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துகிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.